வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு, இது சின்ன பல்லாக இருக்கிறது தனியாகவும் பெரிய பல்லு இருக்கிறது தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இது கடுகும் வெந்தயமும் வறுத்து ட்ரையாக வறுத்து பொடி செஞ்ச பொடி. கொஞ்சம் கருப்பு தில்லிண்டு. பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பெரிய பெரிய பல்லாக இருக்கிற பூண்டை இதில் போட்டு முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ கடுகு பூண்டு செவக்க வறுபட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சு சூடு தணிஞ்சதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வடசட்டியில் இருந்த எண்ணெயோடையே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போது இதோட இன்னும் கொஞ்சம் இருந்த பூண்டையும் சேர்க்குறேன். இது நல்லா செவக்கணும். பூண்டு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிக்சியில் வறுத்த பூண்டு சேர்த்தோம் இல்லையா, அதை அரைச்ச விழுது பாருங்கள். செவக்க வறுபட்டதும் இதை சேர்க்குறேன். இது சேர்ந்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு இதனோட பச்சை வாசம் போகணும். பூண்டு அரைச்ச விழுது சேர்த்தோம் இல்லையா, அதனோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ புளி கரைசலை அதோட சேர்க்க போகிறோம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சுண்டி வரணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கலந்து விடணும். இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி எல்லாம் சேர்த்து கலந்தோம் இல்லையா, நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சுண்ட விடலாம். இல்லைன்னா இந்த அளவு போதும். இதோட இப்போ கடைசியாக கடுகு வெந்தய பொடி சேர்க்குறேன். இது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஊறுகாய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான். இன்னும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் சுண்ட விடலாம். ஆனால் இது போதும் இப்போதைக்கு. வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.